விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்ள செய்தோம். அன்பை எங்கள் வாழ்வுக்கு ஆகியோரும் அறிவேதனை குடிமாக அமைய அன்புரியும். நாங்கள் இறை மக்களோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று ஓய்வு நிற செய்தோம். நாங்கள் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள்புரிவீராக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக மகிமையும் என்னும் எல்லா தலைகளிலும் ஒலிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எம் பாவங்களுக்காக உம் திருமகனின் வழியாக உம் அன்பை பொழிய கொண்டீரே. அதை அன்பை எம் வாழ்க்கையை வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் முழங்கால் படியெடுப்போம். நவநாள் ஜெபம். கேள்விகள் கொடுக்கப்படும், கேள்விகள் கண்டடைவீர்கள், தட்டுகள் திறக்கப்படும். எண்ணுகிறவாய் மறந்து இயேசுவே, வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திரு பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதலை இரக்கத்தோடு கேட்டருளும். எங்கள் அன்பான இயேசுவே, நீரே சரணமண்டு ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் பிரிய கொண்டாட்டுக்களை எப்படியும் கைவீர் என்று நம்பியிருக்கின்றோம். ஆயினும் உன் விருப்பத்தின்படியாகிறோம். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாமலும் மனமுடிந்து விடாமல் உம்மை வாழ்த்து உதவி போற்றி புகழ்ந்து ஒருபோது பின்வாங்காமல் என்றும் சுருக்கம் எங்களுக்காக புரியுமாறு உம்மை கொண்டாடுகின்றோம். திருப்பணியின் கருத்து. ஓயேசுவே, நாங்கள் கொடுப்போம் இந்த அதிவுன்னத திருவழி வழியாக இதோடும் பரிசுத்தோடும் உண்டான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இவ்வழி தந்தையை அர்ப்பணித்து எங்கள் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும்.
செயல்களையும் நீர் மாற்றி மிக்கவர், வேறு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, எதிர்வழியில் ரெபேக்கா ரஷ்யா, செலினா செல்வன், மேரி ஜோஸ்பின் சைமன், இன்பன் சகாயராஜ் நம்முடைய குடும்பத்தினர், ஜெரில் ஜெரால் தன்னுடைய 9ஆம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். லொவினோ ரிச்சர்ட் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மரியரை அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். பிரித்வி ரோஷன் தன்னுடைய 9ஆவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அலெக்சாண்டர் ஜான்சி ராணி அவர்களுக்கு நிகழ்ச்சியின் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பலி நன்றியாகவும் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இணைந்து பெர்னாட் அந்தோனிதாஸ், மார்த்தம்மா, லாரன், ஜேசி ஆண்டனி, சூசை மேரி, கோவிந்தராஜ், பி ஏ தாஸ் அவருடைய குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆத்மாக்களுக்காக எதிர்ப்படியில் சிறப்பாக துடிப்போம். அதோடு இணைந்து மறியல் செயலில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல முறையில் பயணம் நல்ல முறையில் நடைபெறுவதற்காக எதிர்ப்படியில் சிறப்பாக துடிப்போம். அன்பிகள் சகோதர சகோதரிகள் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்ற பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயல்பும் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவனுக்கு பாவங்களை மன்னித்து விளை வாழ்வு கிடைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் முதல்வரை கண்டுபிடிப்படி
திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றியுறுதி அன்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லிலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் ஒலிவு மரம் போல் இருக்கும். லெபனோன் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை தேசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உம் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோளிலிருந்து உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூட நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இடிமுழங்கும் மறைவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரேலே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எத்துணை நலமாயிருக்கும். உம் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வங்கள் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டில் இன்று அழைத்து வந்து கடவுளாகிய ஆண்டவர் நானே. கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன். உம் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். அனைவரும் எழுதுங்கள்.
ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீ கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் இரு பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமையில் இருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை என்றாலே தவக்காலத்தில் மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வு. எல்லா தவக்காலத்திலும் நம்முடைய ஆலயத்தை வைத்தும் நம்முடைய எண்ணத்திலும் உதித்திடும். வெள்ளிக்கிழமை சொன்ன உடனே ஒரு நிகழ்வு நமக்கு வரும். ஓகே, வேற ஏதாவது வெள்ளிக்கிழமை சொன்ன உடனே, தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமை சொன்ன உடனே இயேசுவின் பாடுகள். நான் திருநெல்வேலி மக்கள், நம்முடைய ஆலய மக்களும் அதுவும் தியானத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஓரம் தியானம் முடிஞ்சாச்சு, உடனே முதல்ல அப்படின்னு நினைச்சேன். ஒரு சின்ன ஏமாற்றம் தான். இன்னொரு முறை வெள்ளிக்கிழமை தவக்காலம் சொன்ன உடனே ஒரு நிகழ்வு நமக்கு ஞாபகம். என்ன நிகழ்வு? வருது இயேசுவின் திருக்காயங்கள், இயேசு இறந்த நாள். வேற ஏதாவது பாடு கவுத்த முயற்சி, வேற ஏதாவது வரமாட்டேங்குது. திருப்பலி முடிஞ்சவொன்னு ஒன்று செய்ய என்ன செய்வோம்? சிலுவை இல்லையா? அதை மறந்துட்டு பார்த்தீங்களா? வெள்ளிக்கிழமை தவக்காலம், வெள்ளிக்கிழமை சொன்னாலே சிலுவை பாதை நம்முடைய எண்ணத்திற்கு வரணும் இல்லையா? எல்லா வெள்ளிக்கிழமையும் நடக்கும். 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் சிலுவை பாதையை, ஆண்டவருடைய பாதையை தியானித்துக் கொண்டிருப்போம். இன்னைக்கு முதல் வாசகம் ஓசாயா நூலில் எடுக்கப்பட்டது. ஓசாயா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. இந்த அழைப்பு அந்த இஸ்ரேல் மக்கள் மட்டும் கிடையாது, வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இந்த அழைப்பு தான். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒவ்வொருடைய பெயரை சொல்லி இறைவன் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுகின்றார். கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. உன்னுடைய பாவ நிலையிலிருந்து, உன்னுடைய உள்ளக நிலையிலிருந்து மீண்டும் திரும்பி வா. ஆண்டவரோடு இணைய திரும்பி வா என்று இறைவாக்கினர் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கூறுகின்றார் என்று இறைவார்த்தை வழியாக ஒவ்வொருவருக்குமே கூறுகின்றார். இதனை தொடர்ந்து வாசிக்கின்றோம். நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள். அதை நம்முடைய வாழ்க்கையை சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய உலக நிலையினால் நீங்கள் வீழ்ச்சி கிடைக்கிறீர்கள். உலக ஆசையினால் அல்லது பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கலாம், அல்லது பதவியின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்று இந்த தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமைகளில், இந்த தவக்கால 40 நாட்களில் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், மனம் வாருங்கள். தீவினை அனைத்தையும் அகற்றியர்களும் நன்மையானவற்றை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழிகளாக
கனிகளை உமக்கு அளிப்போம் என்று ஆண்டவரிடம் திரும்பி நம்முடைய பாவத்திற்காக மனம் வருந்தி திரும்பவும் ஆண்டவரிடம் வரும். யாரெல்லாம் ஆண்டவரை வருகின்றீர்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதைத் தொடர்ந்து வாசிக்கின்றோம் ஓசையா 14ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம் மறுபடிகிறது. ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் அவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. அப்படி என்றால் நாம் நேர்மையோடும் நீதியோடும் இரக்கத்தோடு நடக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வழிகளில் நடக்கின்றோம். அதைத் தொடர்ந்து வாசிக்கின்றோம். நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கின்றார்கள், மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். நம்மை நாமே சிரித்து பார்ப்போம். நேர்மையான உள்ளத்தோடு பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மனதோடு நாம் இருக்கின்றோமா? அவ்வாறு இல்லை என்றால் இன்று இறைவன் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார், என் மகனே, என் மகளே, திரும்பி வா. அதைத் தொடர்ந்து இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைத்து விடுகின்றார். திருப்பாடல் 81ஆம் அதிகாரம் 10வது வசனம் பார்த்தபடிக்கு, உன் கடவுளாய் ஆண்டவர் நானே, என் மக்களே என்ன செய்யுங்க, எனக்கு செப்புங்கள். ஆண்டவருடைய ஆண்டவர் திரும்ப நம்முடைய வந்து ஆண்டவரிடம் செவி கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை தான் என்று நமக்கு கூறுகின்றார். அதோடு மட்டுமில்லாமல் திருப்பாடல் 81ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கப்படுகிற, துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். நாம் துன்ப வேளையில் ஆண்டவரை பற்றிக் கொள்கின்றோமா அல்லது தன்னுடைய நிலையை பற்றிக் கொண்டிருக்கின்றோமா? அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து வாசிக்கின்றோம். திருப்பாடலாசிரியர் கூறுகின்றார், என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுகிறேன். இஸ்ரேலே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்றோமா? அதைத் தொடர்ந்து இந்த நற்செய்தி வாசகத்தில் 2 கட்டளை கடவுள் கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கின்ற கட்டளை தான். ஒன்று, கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இன்னொன்று, உங்களை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்யுங்கள். உன் கடவுளை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்றால், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதல், கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, நம்மை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தவக்காலத்தில் கடவுளுடைய பயணத்தில் நாம் தியானிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதை கடவுளான வாழ்க்கை பாதை இருந்தால் எவ்வாறு ஆண்டவரை 3 முறை கீழே விழுந்து எழுந்து நடக்கின்றாரோ அதே போல நாம் விழுந்த இடத்தில் கிடக்காமல், பாவம் என்கின்ற ஒளியில் விழுந்து கிடக்காமல் எழுந்து மீண்டும் நடக்க நம்மை அழைக்கின்றார் நம்முடைய இறைவன். அது மட்டுமில்லாமல் இந்த தவறும் இல்லாமல் நாம் நம்மோடு இருப்பவர்களை அன்பு செய்வர்களாகவும் அவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பவர்களாகவும் அவர்களுக்கு இறக்கம் காட்டுவர்களாக இருக்கின்ற பொழுது நான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டதுபடி நடக்கின்றோம். எனக்கு புரியவில்லை. 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூறப்படுவது போல, விண்ணரசு நெருங்கிவிட்டது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள். வார்த்தையை நற்செய்தி நம்பக்கூடிய ஆற்றலை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் பொழிய வேண்டியதற்காக இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போது இருப்பதாக. நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஆற்றல் உங்களுடைய பதில், ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டறிடும். எங்கள் மன்றாட்டை கேட்டறியும். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ பேராயர்
ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரசை பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தில் சிறப்பான ஆசையை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இருதயத்தின் அன்பை பெற்று உமது கல்வியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டும். கண்களை மூடி கரங்களை செய்கிறவா இறைவன் ஒவ்வொருவருக்கும் நம்மை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்யும் மனப்பக்குவத்தையும் இறைவனை முழுமையாக விசுவசித்து அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஆற்றலையும் இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக தெரிவித்தோம். எல்லா மனத்தில் சிறந்தாய் நேர்மையான வெள்ளத்தோடு தூய சிந்தனையோடு நல்ல மனத்தோடு உன் திரு சந்நிதியில் மணிமொழியாக செய்கின்றோம். ஆனால் பலவீனர்களாக நாங்கள் சோதனையில் வளர்க்கப்படுகிறோம். பாவத்தில் விழுந்து உன் திருமகனின் இதயத்தை முன்பெடுத்து இருக்கின்றோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து திருமுன் நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் சிறை சாய்ந்தமாக திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை எனக்கு நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளுமை வேண்டுகின்றோம். அதனால் இவை நமக்கு ஏற்படைவாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவராக என்றும் இல்லாமல் நிறைவா என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் கடமையும் எனக்குரிய செயலாகும். எங்கள் தவ முயற்சிகளாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆர்வத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரகத்தை பின்பற்றவும் நீர் திருவிழ வாழில் ஆகவே எண்ணற்ற மனதலோடு சேர்ந்து நாங்களுமே போற்றி புகழ்ந்தேந்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வழியும் பாருங்களாக. அவர் பாடுபட உடல் கணித்தவனை எழுதும்போது அப்போது எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அழைப்பது கூறியதாக. அனைவரும் இதிலிருந்து வென்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் வைக்கப்பட்டது எழுதியது கேட்பதை விட்டது மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்த கூறியதா. அனைவரும் இதிலிருந்து பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் பொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை துயாவியால் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகில் எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆய்வை துணை வாய்ப்பினால் எல்லா திருமையினர் அனைவரையும் முதன்மைகளை பரிசேன். மேலும் உயிர்த்தெழுவதனோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்கள் குடும்பத்திலே மனித அனைத்து ஆத்மாக்களையும் யாருடைய ஆத்மாக்களையும் திரு சகோதரின் அனைத்து ஆத்மாக்களையும் தங்களை குடும்பத்திற்கு கூடிய கொள்ளேற்றோம். அட்டவரை எங்கள் அனைவரும் மீது விளக்கமாயிரும் கடவுளை கண்டிப்பாயா அவருடைய கணவராக யோசனை திருத்தத்திற்கு உலகில் உகந்தவராயும் நாம் நிலையும் வாழ்த்தும் கொடுப்பது என்று ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவியாக புகழ்ந்தேர்ந்து வரவுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இவருடையாக இவருடைய எல்லாகிய தந்தையே துயாவியாருடைய எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமாக்கு உரிமையதே. இதை படிப்படை நான் பயிற்சி பெற்றேன். அவனை துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு முறை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைப்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமையிலிருந்து உங்களை பாவத்திலிருந்து போக்குவரத்தை பற்றி அவர்கள் வேண்டியதாக நாம் நோக்கிற்கு பெறுவதற்காக வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
மாற்றியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே, சிறுவரே, மேலும் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியே உங்களுக்கு இழக்கின்றேன் என்று திருவிழுக்கு விளைந்தீரே. என் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கைகள் நோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் வைத்திருக்கிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் அஞ்சுவதல்ல, நான் தகுதியற்றவன்.
கடவுளை உறுதியத்தோடு அன்பு செய்வதும் தன்னை போல் அடுத்தவரிடம் அன்பு செலுத்துவதும் எல்லா பணிகளை விட மேலாகும். நன்றி கோருமா ஆண்டவரை முதலாற்றலினால் செயல்கள் மனதில் உடலிலும் பொழியப்பட உண்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமைவண்டா நடுகின்றோம். ஆமென். நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஆண்டவரே உயரிப்பாரும் நீர் உண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் தூய்மையினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் கொள்ளப்பட முடியும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வாதத்திற்காக தலை வணங்குவோம். ஆண்டவரே உமது இரக்கத்தை மன்றாடும் நம்பிக்கையாளர்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் அவர்கள் உமது அன்பின் கொடைகளை எங்கும் பரவ செய்த ஆற்றல் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக கொண்டாடி பெற்றோம். ஆமென். ஆண்டவராக இயேசு உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்கள் பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை உங்கள் விடுவதையும் பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை வார்த்தையை கேட்டுள்ளார், அதன்படி நடப்பவர்களாக இருக்க சென்று வாருங்கள். திரு